மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரிகள் தான் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் ஏகபோக பதவி அதிகாரத்தை அனுபவித்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளைப் போல தற்போது தாவேக ஆட்சியிலும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என அணி மாற தீவிரம் காட்டி வருகிறார்களா? அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, பெரும்பான்மை பதவிகளை வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கோல் வச்சுறாங்க. சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கேன், இந்த நாட்டின் அதிகார வர்க்கமாக இருக்கிற பியூரோகிரசி பெரும்பான்மையாக ஒரு ஆதிக்க சாதியினரோ அல்லது இடஒதுக்கீடு சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசிலும் சமூக நீதி அரசிலுமே கூட கோலோச்சுகிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது, இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற IAS IPS அதிகாரிகளை கட்டுப்படுத்துது என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன். ஒரே கட்டத்தில் DGP, ADGP, சென்னை கமிஷனர், புறநகர கமிஷனர், இன்டெலிஜென்ஸ் ADGP, IG இது அதிமுக ஆட்சியிலும் இருந்துச்சு. இப்ப திமுக ஆட்சியிலும் இருக்கு. அப்ப இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அமைச்சரவை செய்ய வேண்டிய காரியங்களை யார் எங்க இருக்கணும், யார் எந்த பதவிக்கு வரணும், யார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், யார் SP, யார் DIG, யார் IG, யார் ADGP எல்லண்டோ, யார் இன்டெலிஜென்ஸ் ADGP, யார் இன்டெலிஜென்ஸ் IG என்று நியமனம் செய்வதை கூட நீங்க பியூரோகிரசி இங்கு தீர்மானிக்கிறார்கள். அப்ப அந்த பியூரோகிரசி தீர்மானிக்கின்ற போது அவரவர்கள் சாதியை சார்ந்தவர்களை, அவரவர்கள் மதங்களை சார்ந்தவர்களை அல்லது அவரவர்களுடைய சித்தாந்த கருத்துக்களுக்கு உள்ளடங்கியவர்களை அல்லது அவர்களுடைய பேட்ச் என்று சொல்லக்கூடியவர்கள் நியமனம் செய்தால் இங்க எப்படி சமூக நீதி நிலைநாட்டப்படும்? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டதற்கு காரணமாக இருந்த சில IAS மற்றும் IPS அதிகாரிகள் தாவேக தலைவர் விஜய் தரப்பிற்கு காய் நகர்த்த தொடங்கி இருக்கிறார்களாம். ஆட்சி நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புக்கு வரும் வகையில் தற்போதே சில அதிகாரிகள் அணிமாறும் படலத்தை தொடங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். தங்களுக்கு தெரிந்த வழிகளில் காய் நகர்த்தி தாவேகவின் மேல்மட்டத்தை நம்ப வைக்கும் வேலைகளில் ஈடுபட அந்த அதிகாரிகள் தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான அதிகாரிகளே கூடு விட்டு கூடு பாய்வது போல தாவேக தலைவர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டு நீலாங்கரை இல்லத்தில் முகாமிட தொடங்கி இருக்கிறார்கள்.